ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டு சின்ன குட்டி கார்டனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், அழகாக பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ அழகாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பாருங்களேன், கண்ணுக்கு அழகாக இருக்குது. அப்படி அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்களோட ரோஸ் செடி நல்லா இப்போ தான் தழுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தழுத்து வருது. ஆமாம், இது பாருங்கள், சிவப்பு தண்டிக்கிற ஒரே ஒரு விதை கிடந்தா அது முளைச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது நல்லா. அப்புறம் இங்கே பாருங்கள், மலை இலந்தை பெருசாகிடுச்சு கொஞ்சம். குட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், ஒரு 5-6 காய் இதுக்கு மேலே கிடக்கு பாருங்கள். இந்த நல்ல ஸ்வீட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இனிப்பாக இருக்கும் இந்த காய். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கூட சரி எவ்வளோன்னு நல்லா இனிப்பு இருக்காதோ என்னமோ தெரிலன்னு வாங்கினேன். ஆனால் நல்லாயிருக்கு. இது பாருங்கள், மிளகா விதை, அப்புறம் தக்காளி விதை. இது சீனி துளசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த சீனி துளசி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சிறுகீரை போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் சின்னதாக இருந்துச்சு. இப்போ நல்லா பெருசாக கொஞ்சம் நல்லா எல்லா சைடும் நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முளைச்சிக்கிச்சு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்கையே இளந்தண்டு கீரை அவ்வளோ அருமையாக இருக்குது. பிச்சு பிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அவரைக்காய் செடி போட்டிருக்கோம். அவரை கொடி தான் போல் மேலே போகுது. அப்புறம் பீக்கங்காய் கொடி போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா கன்று. அப்படின்னா ஒரு முருங்கை குப்பை பாருங்கள், இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். அது பூ வருது. இங்கே பாருங்கள், மிளகா, குண்டு மிளகா. அது 2 காய் தான் இருக்குது. ஆனால் அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. இந்த வெண்டை செடியும் இந்த பிரண்டை, இது தக்காளி கன்று. இது ஓமவல்லி இலை.